சாமி கடவுளே வணக்கம். அப்படியா? நீங்க சாமி தெரியாம வாய் உளறி ஏதோ கிறுக்குத்தனமா தெரியாம தப்ப தவற பேசியிருந்தா அது எப்படியாவது நான் தெரியாம பேசியிருந்தா கூட சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் முன்னச்சிக்கிட்டு போகணும். அப்படியா? கவலை வேண்டாம். மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல உனக்காக இந்த வழியாக சென்று பஸ் ஸ்டாண்ட்ல எந்த முன்னச்சி இருந்தாலும் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன். முன்னச்சி இல்லைங்க, மன்னிச்சுக்கிட்டு போகணுங்கிறேன். அப்படியா? மன்னித்தோம் மறந்தோம். சரி சாமி, ஆடு மேய்க்கும் இடையில குளங்கறீங்க. ஹரிராமன் உங்க பேருன்னு சொல்லிட்டீங்க. மாயவன்ங்கறீங்க. உலகளந்த மாயவன். நீங்களும் அவதார புருஷன். உண்மையாளு இருந்தால் ஒரு விஷயம், இந்த உலகமானது 4 யுகத்தை சேர்ந்தது. என்னென்ன யுகம்? 4 யுகம் என்றால் திரேதா, திரேதா, துபாபரி, கலியுகம். ஓஹோ, எரியுதா தெரியுதா துவாரத்துல கலியுறோம். துவாரத்துல தான் கலிய முடியும். கலியுறங்கள துவாரத்துல கலியுவாங்க. அட இல்லப்பா, கிரேதா, 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 துபாபரி, துபாபரி, கலியுகம். கலியுகம். ஆமா. இந்த 4 யுகத்திலே நாங்கள் யாரெல்லாம் பிறந்தோம்? யாரு? 30 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், தென்னர்கள் எப்படி சொல்லக்கூடிய தேவாதி தேவரெல்லாம் நாங்கள் பிறந்திருக்கிறோம். அப்படி பிறந்தால் குடும்பம் என்று இருந்தால் குடும்பத்துக்கு ஒரு தலைவன் என்று வேண்டும் இல்லையா? உண்மை. அந்த குடும்ப தலைவன் இருந்தா மட்டுமே அந்த குடும்பமானது மேலுக்கு மேலாக சிறப்பாக வாழும். குடும்ப தலைவன் இல்லை என்றால் அந்த குடும்பம் ஊதாரித்தனமாக போகும். அதை போல இந்த தேவாதி தேவருக்கு அதிபதியாக நாங்கள் மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். யார் யார்? யார் யார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா. சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஆமா, சரி. அப்படி மூவராய் இருந்தாலும் மூவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. என்ன வேலைங்க? ஆக்கல், அழித்தல், படைத்தல். ஆக்கல், அழித்தல், திங்கள், கழுவுதல். ஆக்குறது, திங்கிறது, கழுவுறதா? இன்னும் நொட்டுதியா இருக்குது. ஆக்கல், அழித்தல், படைத்தல். ஆக்கல், அழித்தல், படைத்தல். ஆக்கல் என்றால் என்ன? இந்த உலகத்திலே உயிர் ஜீவனாகப்பட்டது எத்தனை? 8,84,00,000 ஜீவ பேதங்கள். இத்தனை உயிர் ஜீவனை படித்தது யார்? சக்தி லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முக படித்து பிரமனுக்கோ கருவை உருவாக்கும் தொழில், சுருக்கமாக சொன்னால் பிண்டம் பிடிக்கும் தொழில். ஆமா, பிரம்மாவுக்கு. பிரம்மா அப்படி பிண்டம் பிடித்து ஒரு உயிர் ஜீவனாக இந்த உலகத்தில் பிறந்து வந்தால் பத்தால் அந்த உயிர் ஜீவன் உயிர் வாழ வேண்டும். ஆமாங்க. ஆமா, பசியால் இருக்கும்ல. ஆமா, அந்த உயிர் வாழ்வது என்றால் அன்றாட அந்த குழந்தைக்கு என்ன தேவை? பசியாக சாப்பாடு வேணும், அன்ன ஆதாரம் தேவை. ஆமா. இந்த அன்ன ஆதாரம் கொடுப்பது யார்? இந்த ஆண் பாதி பெண் பாதி அத்தனாரி ஈஸ்வரனுக்கு அன்றாடு சென்று நாட்டு மக்கள் பசி பட்னியாக யாருமே இருக்க கூடாது என்று தினந்தோறும் சென்று படியளப்பதோ சிவனுடைய வேலை. சரி, அப்ப உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? நல்லவனை காத்து தீயவனை அழிக்கும் பொறுப்பேற்றவன் நானும். நல்லவனுக்கு ஆனா கஷ்டத்து மேல கஷ்டம் கொடுப்பேன், தீயவனுக்கு அவன் பணம் என்று சொல்லக்கூடிய பணோட ஆசையை காட்டி கொடுக்க வரி கொடுத்து கடைசியிலே பாதாளத்துல கொண்டு போய் சேர்த்துவேன். நல்லவங்களை காப்பாத்தி கெட்டவங்களை அழிச்சிருவீங்க. இப்படி சுருக்கமாக சொல்ல போனா அழிக்கும் பொறுப்பேற்றவன் ஹரிபரந்தாமன் கோபால கண்ணன் என்னுடைய பேர். நீங்களும் அவதார புருஷன். ஆமா, உங்களுக்கு எத்தனையோ அவதாரம் இருக்கும். எத்தனை அவதாரம் தெரியுமா? இந்த 4 யுகத்தில் நான் பிறந்து எத்தனை அவதாரம் எடுத்திருக்கிறேன்? அகத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம், தசம் என்பது 10 அவதாரம் எடுத்த பரந்தாமன் என்னுடைய பேர். ஓ, 1008 அவதாரம் எடுத்திருந்தாலும் அதுல தலை சிறந்தது 10 அவதாரம். 10. அப்ப முதலாக நீங்க எடுத்த அவதாரம் என்ன? அந்த 10 அவதாரத்துல அந்த அவதாரத்துல யாருக்கு நன்மை யாருக்கு தீமை? அப்படியா? நான் முதலாக என்ன அவதாரம் எடுத்தேன்? எதுங்க சொல்லுங்க.
முதலாக எடுத்த அவதாரம் என்ன? அல்லவா தசம் என்பது 10. இந்த 10 அவதாரம் எடுத்த பரந்தாமனாக இருந்தாலும் 10க்கு விளக்கம். என்ன விளக்கம்? ஒரு அவதாரம் எடுத்து நான் யாரை கொன்றேன்? முதல் கிரேதாயுகத்தில் 6 அவதாரம், 6 அவதாரம். இரண்டாவது யுகத்திலே 1 அவதாரம், 6 1 7. மூன்றாவது யுகத்திலே 2 அவதாரம், 7 2 9. நான்காவது யுகத்தில் 1 அவதாரம், மொத்தம் 10 அவதாரம். 10 அவதாரம். சரி, இந்த 10 ஆக சொன்னாலும் அதுக்கு உண்டான விளக்கம் தேவையில்லை. ஆமாமா. முதல் யுகத்திலே கிரேதா யுகத்திலே நான் முதலாக எடுத்த அவதாரம் இந்த உலகத்திலே சாமியை கம்பிடுங்க. உலகத்திலே இரவும் பகலும் தூங்காமல் இருக்கக்கூடிய ஜீவன் என்ன? இரவும் பகலும் தூங்காம இருக்கிற ஜீவன். ஆமா, எனக்கு தெரியும். இரவும் பகலும் தூங்காம இருக்கிறது எங்க பாட்டியாதான். ஏன் அவ எந்த நேரம் இழுப்பிடிச்சு கிடக்குறா, திண்ணையில கேராச்சிக்கிட்டே கிடப்பா, தூங்குறது இல்ல. போகலப்பா, வயது நாள் ஒன்று போனால் வயது ஒன்று ஆகும். உன்னுடைய பாட்டிக்கு 60க்கு 60 சென்று குறுக்கு 20. சரி, ஆக மொத்தம் 80 90 வயசு ஆகும்னு வச்சுக்கோ. அப்படி இருந்தாலும் அதாவது உயிர் போகும் தருவாயிலே இருந்தா கூட அந்த உயிர் போவதற்கு முன்பதாக சற்று நேரமாவது தன்னுடைய கண் அசை இப்படிங்கிறதுக்குள்ளாத ஒரு அசை வரும். ஆனால் நான் எடுத்த அவதாரம் இரவும் பகலும் எந்த நேரமும் தூங்காமல் இருக்கக்கூடிய ஜீவன் என்று சொல்லப்பட்ட என்ன தண்ணீரிலே வாழ்ந்து வரக்கூடிய மச்சம் என்று சொல்லப்பட்ட மீன். ஓ, மீன். ஆமா, தண்ணியில் இருக்குது மீன். மீன் தூங்குறது இல்லையா? இல்லை. ஏன்? அதாவது அந்த மீனுக்கானது இந்த கண் இமை, கண் இமை இப்படி நம்ம மூடி மூடி திறக்கணும்ல, இந்த இமை அந்த மீனுக்கு கண் இமயமானதில்லை. ஆமா, போன வாரம் கூட கருவாடு வாங்கிட்டு போனேன். அந்த கருவாடு கண்ணு திறந்துட்டு தான் இருந்தது. செத்தாலே அந்த கண்ணு திறந்துட்டு தான் இருக்கு. ஆமா, உயிரோடு இருந்தாலும் கண்ணு திறந்துட்டு தான் இருக்கு. அந்த மீனாக நான் ஏன் அவதாரம் எடுக்கிறதுக்காக அரக்கர குலத்தில் இரக்கமில்லாத பிறந்தேன். சோமுகா சூரனானவன் பிரம்மனிடத்தில் இருக்கக்கூடிய 4 வேதங்களை திருடி சென்று கருங்கடலுக்குள்ளாக சென்று ஒளிந்தார். சரி, அப்படி ஒளிவதாக இருந்தால் அந்த வேதங்களை என்றால் இந்த உலகத்திலே உயிர் ஜீவனை உயிர்களை படைக்க முடியாது. அதனாலே அப்பொழுது பிரமனானவன் என்னை நினைத்து சரி முறையிட்டார். முறையிட்ட உடனே தண்ணிக்குள்ள கருங்கடலுக்குள்ளாக இருந்தவனை நாம் எப்படி உன்னை போல் என்னை போல் ஒரு ஆண்டவனாக சென்று அதாவது மனிதனாக சென்று அவனை கொல்ல முடியுமா? மூச்சு பிடிச்சிட்டு உள்ள எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? அதனாலே அந்த தண்ணீரிலே எந்த உயிர் நீண்ட நேரமாக அது இருக்கிறதோ அப்பேற்பட்ட மீன் என்று சொல்லப்பட்ட மீனாக அவதரித்து மறைந்து இருக்கக்கூடிய சோமுகனை மடித்து 4 வேதங்களை பெற்று பிரம்மனுடைய கையால் ஒப்படைத்தேன். முதலாவது அவதாரம் இது. முதலாவது. ஆமா, இது பிரம்மாவுக்கு நல்லது, சோமுகனுக்கு தீமை. ஆமா, சரி. இரண்டாவது கூர்மம். கூர்மம் என்றால் ஆமை. அன்றொரு தினத்திலே தேவாதி தேவரெல்லாம் அசுராதி தேவர்கள் ஒன்றா சேர்ந்து தேவ அமிர்தம் கிடைத்தார். சரி, அந்த தேவ அமிர்தம் கிடைவதற்காக நான் பக்க பலராக இருந்தேன். இது இரண்டாவது. மூன்றாவது வராகம். வராகம் என்றால் பன்றி. ஐயோ, பண்ணி பீதிக்குமே. ஆமா, அப்படியா? நாட்டுக்காக நாட்டு நலனுக்காக நரகாசுரனை கொள்வதற்காகவும் இதோ என்னுடைய மகனாகிய பிரம்மதேவனுடைய தான் என்று அகந்தையில ஒரு தினத்தில் இருந்தார். தன்னுடைய அகந்தையை குறைக்க வேண்டும் என்று கருவத்தை அடக்க வேண்டும் என்று நான் பன்றியாக அவதாரம் எடுத்து அவனை சோதித்தேன். சரி, அப்படி இந்த பன்றியாக 3வது அவதாரம். அப்ப நாலாவது
இரணையன் இரணைய ஆச்சுதனை கொள்வதாக நரசிம்ம அவதாரம் 4. நரசிம்ம அவதாரம். ஆமா. சரி. 5 அதாவது சின்னஞ்சிறு குள்ள பிராமணர். குள்ள பிராமராக எதுக்கு? அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னனாக இருந்தா தானத்திலே சிறந்து, அதாவது தானம்னு கொடுக்கலாம். ஆமா. தனக்கு மிஞ்சியதான் தானம் இல்லையா? ஆமா. அதுக்கு மேல யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த உலகத்துல ஒருவன் இருந்தார். யாரு? மாவலி சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னனானவன். யாரு வந்து கேட்டாலும் தானத்தை இல்லை என்று சொல்வதில்லை. சொல்றதில்ல. ஏன்? அவன் பேராசை. தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திர பதவி நாம பெற வேண்டும் என்று சொல்லி பேராசையால யாரு வந்து கேட்டாலும் தானத்தை அள்ளி கொடுத்தார். அப்படி தானமும் கொடுத்தா அந்த பதவி கிடைக்கும். ஆமா. அப்படி என்று வரக்கூடிய யாரு வந்து கேட்டாலும், ஒரு சின்ன சிறு குழந்தை வந்து கேட்டாலும் தானத்தை அள்ளி கொடுப்பது. சரி. இப்படி அள்ளி கொடுக்க இவனுடைய கர்வத்தை எப்படி அளக்க வேண்டும் அப்படின்னு நான் என்ன செய்தேன், இந்த மாயவனானவன் சின்னஞ்சிறு குழந்தையாக சின்ன, அதாவது குள்ள பிராமணராக அவதாரம் எடுத்து மாவழி இடத்தில் சென்று ஏசகமாக 2 அடி நிலம் கேட்டேன். சரி. 2 அடி நிலம். ஆனா அவன் நினைத்தா இவனும் சின்னஞ்சிறு குழந்தையா இருக்கிறான், இவன் அளந்தா 2 அடி எவ்வளவு வரப்போகுது, அதனால 2 அடி என்ன 3 அடி அளந்துக்குள், 3 அடி அளந்துக்கோ. ஆமா. அவன் கொடுத்த உடனே தவளை தன்வாயால கட்டத போல நானா வந்து வலையில் சிக்கின போல அவனே சிக்கனான். அப்பொழுது அந்த 3 அடி வரத்தை வாங்கி என்ன செய்தேன், இந்த அண்டம் ஆகாயம் 2 அடி அளந்த, இந்த உலகத்தையே 2 அடி அளந்துட்டேன். 3வது அடி அளப்பதுக்கு இடம் இல்ல. அப்பொழுது மாவடி கூப்பிட்ட, ஐயா நான் கேட்டது 2 அடி, தாங்கள் கொடுத்தது 3 அடி, இந்த 2 அடி அந்த ஆகாய உலகமே அளந்துட்டேன், 3வது அடி அளப்பதுக்கு இடம் இல்ல, இது எங்க அளப்பது அப்படின்னு மாவடி கேட்க, மாவடி சொன்னா, ஐயா வந்தது யார் என்று தெரியாமல் படிக்கு தவறு செய்து விட்டு, தவறு செய்தவனுக்கு தண்டனை உண்டு, நிச்சயமாக தண்டனை உண்டு. 3வது அடி தன்னுடைய பாதங்கள் எடுத்து என் சிறை மீது வைத்து என்னை அளந்து கொள்ளும் என்று சொன்னார். அப்படி நான் என்ன செய்தேன், அவனுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லாமலபடிக்கு என் கால் பாதத்தை அவன் சிறை மீது வைத்து அதல சொல்லக்கூடிய பாதாள லோகத்தில் சேர்த்தினேன். இது 5. 6வது இந்த உலகத்திலே, அதாவது முன்னே வந்து சொன்ன ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு தெய்வம் இல்லையா? ஆனால் இந்த உலக மக்கள் அனைவற்ற பேரும் ஒரே ஒரு மனதாக கும்பிடக்கூடிய தெய்வம் யார்? எல்லாரும், எல்லா ஜாதிக்காரங்க. ஆமா, எல்லா ஜாதியும் ஏற்ற தாழ்வு என்பது இல்லாமல் படிக்கு ஒரே முழு மனதாக கும்பிடக்கூடிய தெய்வம் யார்? எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா கும்பிடுறது நான் தெரிஞ்ச வரையில மாரியாயி தான். எப்படி? ஆமா, உங்க தாத்தா சொன்னார். எங்க தாத்தா சொல்லியிருக்கிறார். ஆமா. சரி, நீ சொல்றது நியாயம்தான். இந்த உலகத்தோடு கும்பிடக்கூடிய ஆதி பராசக்தி என்று சொல்லப்பட்ட உலகத்தாய், அதுதான் ஒரு அந்த மாரியம்மன் பிறப்பதற்கு ஜமதித்தி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் நான் பரசுராமனாக பிறந்து அந்த யுகத்திலே இந்த மாரியம்மனை பிறக்க வைத்தேன். 6வது அவதாரம். 6வது அவதாரம் மாரியாய் பிறந்தது. ஆமா, இந்த 6 அவதாரம் முதல் யுகத்திலே. சரி. 2வது அவதாரம் அதாவது ராம அவதாரம். தென்னலங்கி ஆண்டு வந்த 10 தலை 20 மரம் அடித்த ராவணன் கும்பகரனும் அடிப்பதற்காக அயோத்திமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு நான் ஒருவனே 4 பிள்ளைகளாக பிறந்தேன். ராமன், லட்சுமணன், சத்ருக், பரதன். இப்படி 4 பேர் பிறந்து அந்த ராவணன், அதாவது ராவணாதி வர்க்கத்தை அழித்து அந்த யுகத்தை முடித்து இது 7வது. 8வது கண்ணனுக்கு அண்ணனாக பலராமன் அவதாரம். 9வது இந்த கண்ணன் அவதாரம். 10வது கலியுகத்திலே கல்கி என்று சொல்லப்பட்ட அவதாரம் எடுத்தா இந்த உலகமானது அன்றோடு அழிந்து போய்விடும். அப்படியா? ஆமா. இன்னும் அந்த அவதாரம் எடுக்கலாமா வேண்டாமா என்று நாளைக்கு எடுக்கலாம் என்று வேண்டாம், அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. ஏனப்பா? நாங்களாம் வாத்தியார் அளப்பா இந்த தை மாசம் பூரா கூத்து வாங்கி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் ஆடி கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஆடி கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துக்கோ. அப்ப உன்னுடைய சுயநலத்துக்காக நாங்க பொதுநல நடக்காம இருக்க முடியுமா? ஒன்னும் நீங்க என்னங்க அவதாரம் எடுக்கிறீங்க? சரி, அது இருக்கட்டும். இப்ப இருக்கிறது இது 9வது அவதாரம். இந்த அவதாரத்துல தாய் தகப்ப யார்? ஆஹா, ஓஹோ,
அவதாரத்துல கண்ணனா இருக்கிறீங்க. இந்த அவதாரத்துல தாய் தகப்பன் யார்? 10 மாதங்கள் 300 நாள் 3000 தசை வினாடி தன்னுடைய அங்கத்திலே சுமந்தெடுத்து என் தாயாரோ 2 பேர்கள். யார் யாரு? தேவகி ரோகிணி. 2 அம்மாவா? என் நாடோ வடமதுரை. இந்த வடமதுரை வாழ்ந்து வரக்கூடிய என் தந்தையாரோ வசுதேவன். அப்பா 1 அம்மா 2. அம்மா 2. எப்படி? எனக்கு அப்படி இல்லைங்களா? எனக்கு அம்மா 1 அப்பா 3. சீச்சி, உன்னுடைய பிறப்பை பார்த்தால் படும் கேவலமாக இருக்கிறது. பார்த்து சிரிப்பார்கள், பரிகாசம் பேசுவார்கள், எண்ணி நைப்பார்கள், ஏளிலமாக பேசுவார்கள். என்ன ஒரு பொம்பளைக்கு 3 ஆம்பளை இருந்தா இந்த உலக மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து தாயாரை பத்தி இழிவாக பேச மாட்டார்கள். 3 ஆம்பளைன்னு சொன்னா அப்பா 3 அப்பா 3 3 ஆம்பளை எல்லாம் ஒண்ணுதானே? ஏங்க எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி 3 பேரு. எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, எங்க அப்பா. அப்பா நீ பெரியப்பா. அறிவான ஒரு விடை. அப்ப கூட பிறந்தவங்க மாமான கூப்பிட முடியும்? இல்ல இல்ல, சித்தப்பான்னு வருது இல்ல? அப்பா தான். பெரியப்பா, பெத்தப்பா, அதுலயே அப்பா, சித்தப்பா, சித்தப்பா, பெரியப்பா. ஆஹா, 3 அப்பா 1 அம்மா. அப்பா நீ அப்பாடா. சரிங்க. ஏன் எத்தனை தேவகி ரோகிணிக்கும் தேவகி ரோகிணிக்கும் வசுதேவனுக்கும் நான் 8வது குழந்தையாக சிறையிலே பூத்தவன் சின்ன கண்ணனாக நான் பிறந்தேன். 8வது பிள்ளையா? ஆமா. ஏன் 8வது பிறந்தீங்க? தாயோட தான் பிறந்தேன். கஞ்சன் கம்சகராஜனை மடிப்பதற்காக நான் 8வது குழந்தையாக பிறந்து வளர்ந்தது எங்கே? எங்க? ஆயர்பாடி. பாருப்பா, அவ்வளவு பெருசா? உங்க ஆயாபாடி அவ்வளவு பெருசுங்க. பிறந்தது ஆயர்பாடி இல்லடா. சொன்னீங்களா வளர்ந்தது ஆயாபாடி இல்ல? ஆயர்பாடி இல்ல, ஆயர்பாடி. அட ஆயர்பாடி. ஆயர்பாடியிலே சரி நந்த கோடாருக்கும் யசோதி அம்மனுக்கு வளர்ப்பு மகனாக இருந்து 11 வயது ஆனவனே தாயோட தான் பிறந்து கஞ்சன் கம்சகராஜனை மடித்து பாதாள சிறையில் கூடிய என் தாய் தந்தை மூவருக்கு நான் விடுதலை வாங்கி கொடுத்தேன். ஆமா, சரி சாமி. சரி சரிங்க. உங்க அவதாரம் எல்லாம் கேட்டா உங்களுக்கு இன்னொரு ராத்திரி வேணும். இருந்தாலும் இந்த யுகத்திலே தேவாதி தேவருக்கெல்லாம் பக்க பலனாக இருந்து நான் கண்ணனாக வாழ்ந்து வருகிறேன். தேவர்களுக்கு சகாயனா இருக்கிறீங்க. ஆமா, சரி. அப்படி இருந்து விட்டால் இன்று தினத்திலே இன்று வந்த விஷயம் இதோ என்னுடைய மைத்துனாகே கைலிங்கிரியில வாழ்ந்து வரக்கூடிய சிவனுக்கு சக்திக்கு வருடம் ஒரு முறை, அதாவது அடிக்கடி சண்டைகள். ஆமா, நினைத்தால் உமா என்னுடைய தங்கையாக உமா பார்வதா அந்த ஈசனுடைய இட பாகத்திலிருந்து ஒரு ஆண்டு காலம் போவது இதே பொழப்பா போச்சு. இருந்தாலும் இன்று நேரத்திலே என் தங்கையை அழைப்பது போல் தெரிகிறது. சரி, சீக்கிரமாக சென்று என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்வோம். போலாமா? போலாம். எங்களை வாழ வைப்பாய்வை உத்தவாசாரி. எங்கள் ஆதி மூலவே ஐயா சோம சுத்திர
முகுந்தா நமக்கோடி நாராயணா ஆபத்து பாண்டவா அநாத ரட்சகா தங்கையே இந்த பாருலக மக்களையும் சரி எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் படிக்கு உள்ளங்கனி நெல்லிக்கனி போல் உருக்குலைந்து போகாமல் காக்கின்ற தெய்வம் அல்லவா அப்படியேப்பட்ட அண்ணனாகப்பட்ட அறிவிப்பறந்தாம மாயவருக்கு இந்த உங்கள் தங்கையாகப்பட்ட பார்வதி வணக்கம் அண்ணா வணக்கம் தங்கை அண்ணா அண்ணாருடைய பாதத்தை படித்தபடியால் இந்த பூ உலகிலே நீ எப்படி வாழ வேண்டும் சொல்லுங்கள் அண்ணா கூட பிறந்தோம் கூட்டுப்பால் உருண்டோம் சேர பிறந்தோம் சேர்ந்து பால் உண்டோம் என் உயிரினும் மேலாக என் ஆறுயிர் தங்கையாக அன்னாருடைய பாதத்தை படித்தபடியா இந்த பூ உலகிலே எந்த ஓர் குறைபாடும் இல்லாமலும்படிக்கு நீ என்றும் நலமாக வாழ்ந்திருப்பாய் என்று இந்த கண்ணனானவன் உன் மனதார உன்னை வாழ்த்துகிறேன் எந்த ஒரு குறையில்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்விருந்து ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க இருந்தாலும் அண்ணா தங்கா நான் படும் பாடு எவ்வளவா அவ்வளவா அண்ணா அன்று மலர்ந்த செந்தாமரை பூ போல் இக்குடும் உன்னுடைய முகம் இன்று தினத்திலே உன்னுடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கே சங்கடமாக இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா அண்ணா? என்ன காரணம்? ஐயோ என்ன வென்று அண்ணா சொல்வேன் என்ன
அழுகிறாய்? என்ன நேர்ந்தது? அறியாத தனத்தாலே தெரியாமல் படிக்க நான் ஒரு மிகப்பெரிய தவறொன்று செய்து விட்டேன் அண்ணா. ஆமா, என்றும் இல்லாமல் படிக்க இன்று ஒரு பெரு தவறு செய்து விட்டாயா? ஆமா. எப்படி அண்ணா? உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. எனக்கும் உங்களுடைய மைத்துனராகப்பட்ட கணவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படும். இது வருடத்துக்கு ஒரு முறை தினந்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை வாக்குவாதம் ஏற்பட்டு உலகத்திலே சிவம் தான் பெரிதென்று அவர் சொல்லுவார், சக்தி தான் பெரிதென்று நான் சொல்லுவேன். இன்றைய தினத்திலே அதே போல வாக்குவாதம் வந்து உலகத்திலே சிவம் தான் பெரிது என்று அவர் சொன்னார். நானும் சக்தி தான் பெரிது என்று சொல்ல வாக்குவாதம் அதிகமாகி கடைசியில நான் என்ன செய்வேன் தெரியுமா? இந்த மண்ணை படைத்தேன், மரத்தை படைத்தேன், செடியை கொடுத்தேன், கொடியை படைத்தேன், அனைத்து ஜீவராசிகளையும் நான் தான் படைத்தேன். சரி, என்னால் படைக்கப்பட்ட ஈசனே என்று நான் சொல்லிவிட்டேன். என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறாய்? ஆமா, பெரும் தவறு அல்லவா? ஆமா. 1000 இருந்தாலும் அவர் ஒரு ஆண்மகன், நீயோ ஒரு பெண் பிள்ளை. பெண் எங்க இருக்க வேண்டும், ஆண் எங்க இருக்க வேண்டும் என்று கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தால் தானே கணவன் என்று பெயர். அதனால அனைத்தையும் நான் தான் படைத்தேன், நானும் என்னை படைத்தேன், என்னால் படைக்கப்பட்ட ஈசனே என்று சொல்லி கட்டிய கணவர் என்று கூட பாராமல் அவரை மரியாதை இல்லாமல் படிக்க நான் பேசிவிட்டேன். சரி, அதனால ஆங்கார கோபம் கொண்டு சண்டால பாவி கட்டிய கணவர் என்று கூட பாராமல் மரியாதை இல்லாமல் படிக்கு என்னால் படைக்கப்பட்ட ஈசனே என்று சொல்லிவிட்டாய் அல்லவா? இனிமேல் படிக்கு நான் உன்னுடன் சேர்ந்து வாழ மாட்டேன். நீ எனக்கு மனைவி கிடையாது, நான் உனக்கு கணவன் கிடையாது. இன்றைய தினத்தே என்னுடைய இடபாகத்தை விட்டு எங்கேயாவது ஓடிப்போய் என்று சொல்லி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். யார்? என்னுடைய மைத்திரி சிவபெருமான். ஆமா. சரி, சாபம் என்றால் சாதாரணமாக கொடுத்திருந்தால் பரவாயில்லை. பார்வதியாக அழகான சாந்த சொரூபியாக இருக்கக்கூடிய நீ, பார்வதியாக இருக்கும் நீ பத்ரகாளியாக போய் என்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். ஏனென்றால் ஒரு ஆணவன் என்று மாறாமல் படிக்கு மரியாதை குறையாக தாலி கட்டி கணவன் என்று கூட மாறாமல் மரியாதை குறையான ஒரு வார்த்தை சொன்னதால் அந்த யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கோபங்கள் வரலாம். அந்த கோபத்திலே எப்பவும் கொடுக்கிறது போற சாபத்தை விட இப்பொழுது பெரும் சாபமாக கொடுத்து சாபமாக வனத்தில் இருக்கக்கூடிய வனபத்திரகாளியாக போய் என்று சொல்லி சரி என்னுடைய கணவர் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார். பார்வதியாக இருந்த நான் உடனடியாக 10 கைகள் கொண்ட வனபத்திரகாளியாக மாறின, உருவம் மாறிவிட்டாய். அதன் பிறகு நான் முன்பு பார்வதியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் தான் கோபம் வந்துச்சு. ஆனா காளி அவதாரம் எடுத்த உடனே எனக்கும் ஆங்கார கோபம் வந்து விட்டது. அந்த ஈசனை விட பல மடங்கு வல்லமை படைத்த போல உனக்கு அதிகமாக கோபம் வந்து விட்டது. பார்வதியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கோபம் வந்தது. ஆனா பத்ரகாளி அவதாரம் எடுத்ததுனால அந்த அவதாரத்திற்கு என்று ஒரு சக்தி இருக்கிறது அல்லவா? அதனால நான் காளியாகப்பட்டவளுக்கு ஆங்கோரமான கோபம் வந்து எனக்கு சாபம் கொடுத்தாய் அல்லவா? அதற்கு பதிலாக மறுசாபம் நான் தருகிறேன் என்று சொல்லி என்னுடைய கணவருக்கு நான் ஒரு சாபத்தை கொடுத்து விட்டேன். நீயா? ஆமா. என்னம்மா புதுமையாக இருக்கிறது. இத்தனை நாள் இது காலம் இல்லாமல் எப்படிக்கு இன்று தினத்திலே உன்னுடைய கணவனுக்கு உலகத்திலே மும்மூர்த்தி தேவரில் முதல் கடவுளாகிய சிவனுக்கு நீ சாபம் கொடுத்து விட்டேன். அப்பேரப்பட்ட சாபம் அவர்தான் எனக்கு ஜக்கா தேவியா போ, பகவதி தேவியாக போ என்று பல சாபங்கள் கொடுப்பார். இந்த தினத்திலே நான் அவருக்கும் ஒரு சாபத்தை கொடுத்தேன். எப்படி என்றால் இந்த பாரா உலகம் எல்லாம் சீராய் படையக்கூடிய பரமேஸ்வரன் ஒரு பச்சிளம் குழந்தையாக போ என்று நான் சாபத்தை கொடுத்து விட்டேன். பச்சளம் குழந்தையாக? ஆமா. படிய எதுக்காக? இந்த பாரா உலகம் எல்லாம் படியலக்கூடிய பரமேஸ்வரன் ஒரு பச்சை குழந்தையாக போகட்டும் அப்படி என்று சாபத்தை கொடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம். அதாவது எத்தனையோ சாபங்கள் கொடுக்கலாம். ஒரு குழந்தைய அப்பேறப்பட்ட அந்த சிவனுக்கே ஒரு குழந்தை உருவம் எடுத்து, அதாவது குழந்தையாக சாபம் கொடுத்திருப்பது என்றால் காரணம் இல்லாமல் நீ கொடுக்க மாட்டாய். அதுக்கு விளக்கம் என்ன? அதாவது அண்ணா, என்ன ஓராண்டு காலம் பிரிந்து போய் என்று சொல்லி என்ன விரட்டி விட்டு அந்த சக்காலத்தி இருக்கிறாள் என்னுடைய கணவருடைய தலையில உட்கார்ந்திருக்காள் அந்த கங்காதேவி, சின்ன தங்கை. ஆமா. அந்த கங்காதேவி நான் போனதுக்கு அப்புறம் கீழே இறக்கி விட்டு அவளுடைய மடியில அவரு படுக்க, அவரு மடியில அவ படுக்க, 2 பேரும் சேர்ந்து படுத்து
இந்த படுக்கிறது எந்திரிக்கிற இந்த விளையாட்டால நம்ம கிட்ட வேண்டாம். அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு நொட்டுறதுக்கோசரம் என்ன அனுப்பி விட்டுருவாரு. ஏன்னா 1 வருஷ காலம் பிரிச்சுட்டாலும் அந்த 1 வருஷத்துக்கு வந்து அந்த கங்கா தேவியோட அவர் சந்தோஷமா தான் இருப்பாரு. சரி, அப்ப அதனால் யார் நட்டப்பட்டுக்கிறது? நான் போனாலும் நான் போனா அவ இருக்கிறா, அவ போனா நான் இருக்கிறேன். சுகம் அவருக்கு என்றுமே மாத்தி மாத்தி அவர் நல்லா இருக்கிறாரு. ஆனா ஓராண்டு காலம் புருஷனை பிரிஞ்சு யாரு கஷ்டப்படுறா? பாதிப்பு படுறது நீதான். நான் தானே கஷ்டப்படுறேன். ஆமா. அதனால படிக்கு இனிமேல் என்னுடைய புருஷனை பிரிய கூடாது, எந்த நேரமும் என் புருஷன் இருக்க வேண்டும்னு சொல்லி அதனாலதான் அந்த பச்சை குழந்தையா மாத்திட்டோம்னா அந்த குழந்தைய தூக்கி நம்ம இடுப்புல வச்சுக்கலாம். எங்க போனாலும் எடுத்துட்டு போயிடலாம். நம்ம புருஷனும் நம்ம பக்கத்துல இருந்த மாதிரி இருக்கும், 2 பேரும் சேர்ந்து இருந்த மாதிரி இருக்கும், சாபமும் 2 பேத்துக்கு பழிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி சரி அந்த சாபத்தை நான் கொடுத்தேன். சரி, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு வம்பு. ஏமா, உலகத்திலே மும்மூர்த்தி தேவர் முதல் கடவுள், ஆக்கல் அழித்தல் படைத்தல் என்று 3 பேருக்கு ஒவ்வொரு வேலை. ஆமா. அப்பேறப்பட்ட சிவபெருமானே தினந்தோறும் அன்றாடு சென்று நாட்டு மக்களை சென்று படி அளப்பதென்றால் உலகத்தோர் மக்கள் எல்லாம் பசியும் பட்னியாக. அதிலிருந்து தானா வருது? எதிலிருந்து? அதிலிருந்து தான் வருது. நீ சொன்னல, அதிலிருந்து தான் வருது. இப்படி தினந்தோறும் பசி பட்னியாக உலகத்தோர் மக்களை, ஐயோ ஆண்டவனே பசி பட்னியாக இருக்கிறோமோ, இன்னும் சிவபெருமான் வரவில்லையே அப்படின்னு உலகத்தோர் எத்தனை மக்கள் எல்லாம் ஆண்டு மடிவார்கள். இந்த பாவத்துக்கு நீ ஆளாகி விட்டாயே. அதுதானா? அதுக்கப்புறம் நான் பச்சை குழந்தையா மாத்தி தூக்கிய எக்கத்தெல்லாம் வச்சுக்கிட்டேன் என்னுடைய கணவரை. சரி, அதுக்கப்புறம் அவர் பூலோக மக்களுக்கு படி இழக்கிற வேலை இல்லையா? யாருக்கும் படி இழக்காம போறதுனால எங்க பார்த்தாலும் பசி பஞ்சம் பட்டினி. ஆமா. இத பார்த்து பல மிருக ஜாதிகள்ல மக்கள் எல்லாம் ஒவ்வொன்னா அப்படியே மடிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம அவசரப்பட்டுமே படியலுக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்துட்டுமே, இது தவறு இல்லையா? பரமேஸ்வரன் பூலோக மக்கள் என்ன ஆவாங்க? உலகமே அழிந்து போய்விடும். அதனால ஒரு மனிதனானவன் பசி பட்னியாக எத்தனை நாள் இருக்க முடியும்? ஆமா. அதனால அந்த சிவன் இல்லை என்றால் உலகம் இல்லை. இல்ல. ஆமா. அதனால இனிமேல் படிக்கிறோம், அப்படி தவறாம பண்ணிட்டோம், தவறு செஞ்சிட்டோம். சரி, நம்மளுக்கு மறு சாப வச்சனம் கொடுக்கவே எனக்கு தெரியல. சரி, அதனால நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம புருஷன் வேலையை நம்ம செய்யலாம். புருஷ வேலை என்ன நம்ம செய்யலாம், பொறுப்பு நம்ம எடுத்துக்கலாம். பொறுப்பு நம்ம எடுத்துக்கலாம். இத்தனை நாள் அவர் செஞ்சாரு, நம்ம பொறுப்பு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு தப்பா? இல்ல இல்ல, சொல்லுடா. எப்படி நீங்க எப்படி மேல போட்டு? இல்ல, அவன் தூங்க வேலையும் அவன் பாக்குறான், உன் வேலை நீ பாரு. எப்படி மேல போட்டு நீங்க அடிக்கிறீங்க? அறிவாட்டவனே, அதாவது படி அளக்கிற வேலை இத்தனை நாள் என் புருஷன் செஞ்சுட்டு இருந்தாரு, அந்த வேலையை நான் செய்யலாம்னு சொன்னேன். அம்மா போடுறது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. யார் யாருக்கு என்னென்ன வேலை இருக்குதோ அவர் தானே அந்த வேலை செய்ய முடியும். ஆசை எத்தனை ஆசை இருக்கலாமா? மனிதனாக பிறந்தால் பல ஆசைகள் இருக்கலாம். எல்லா ஆசையும் நினைத்த பிரகாரம் செய்தால் உலகம் கண்டு அதாவது அடங்காதம்மா. அப்படிதான் முடிவு பண்ணி சரி படி அளக்கிற வேலை நம்ம செய்யலாம்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், திடீர்னு ஒரு அவதாரம் எடுக்கிறேன். எப்படி? படி அளக்கூடிய அன்னபூர்ணி அவதாரம் எடுத்து இந்த பூலோக மக்கள் எல்லாம் படி அளக்கலாம்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். படி அளக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அதோடுதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் சரி நம்ம போற இடத்துல எல்லாம் இந்த குழந்தைய வச்சு நம்ம போக முடியுமா? படி அளக்க போகும்போது அவதாரம் பேரமாகி விட்டது. ஆமா. இந்த குழந்தை வச்சிருந்தா நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை கல்யாணம் எப்படி குழந்தை இருக்கலாம் அப்படின்னு தவறாக நினைப்பாங்க. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஆமா. அதனால அந்த செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம பசங்க இருக்கிறாங்கல்ல முருக விநாயகர், அதனால 2 பசங்களை யாராவது கூப்பிட்டு இந்த குழந்தைய வந்து ஒரு பண்டார பெட்டியில அடைச்சு ஒப்படைச்சிட்டு வரலாம், ஓராண்டு காலம் படி இழந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த குழந்தைய பண்டார பெட்டியில அடைச்சு உங்க மருமக என் பையன் இருக்கிறான் முருகன், அவனை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சேன். யாரைய பண்டாரப்பட்டியில அழைச்ச? சிவபெருமான. சிவனைவா? ஆமா. சிவபெருமானே பண்டாரப்பட்டியில அடித்தாயா? அம்மா ஏன் தப்பா? தப்பா என்னமா ஒரு காரியத்தை செய்தால் இருந்து இருந்து இந்த உலகத்திலே என்னப்பா நீ எப்படி சொல்ற? ஆமாங்க, யாராவது கடவுள் அப்பேறப்பட்ட அந்த சிவனுக்கு இப்பேறப்பட்ட ஒரு கெதியா? உலகம் இல்லை, அந்த சிவன் இல்லை என்றால் உலகம் இல்லை. அப்பேறப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு ஒரு குழந்தையாக செய்தது முதல் தவறு. அந்த அதுவும் இல்லாமல் படிக்கு ஒரு பண்டார பெட்டி உருவாக்க செய்து அந்த பண்டார பெட்டிக்குள்ளே ஒரு குழந்தை சென்று அதாவது சிவபெருமான போட்டு அடைத்து வைத்திருந்தா அடிச்சு வச்சு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சார். மூடி வச்சு ஒரு பொம்பளை கோழி அபயம் காத்தது போல பொட்டிக்குள்ள வச்சு சிவனை காத்து வைக்கிறார். அப்புறம் என்னதான் ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சரி இது என்ன பண்ணலான்னு சொல்லி என் மகனை முருகனை கூப்பிட்டு முருகன் யாரு
அந்த முருகன் இல்லப்பா, என் பையன் முருகன். முருகனா குருவா? வேலன், கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகேயன். ஒரு பேரா எத்தனை பேர்? குமரேசன். அப்படியாப்பட்ட என்னுடைய மகனை என்ன பாரு நிக்குது, அவள் நேர் ஏறி நிக்குது. என்னது அது என்ன வளைஞ்சு நிக்குது? அது உச்சியா? அது அப்படிதான் ஆச்சு. அதனால என்னுடைய மகனை முருகனை வரவழைச்சு இந்த பண்டாரப்படியை பாத்துக்கோப்பா, உங்களுடைய அப்பனுடைய உசுரே இதுலதான் இருக்குது, பத்திரமா பாத்துக்கோப்பா, நான் படியளந்துட்டு வரேன்னு சொல்லி முருகன் கிட்ட ஒப்படைச்சு நான் படியளங்க போயிட்டேன். சரி, படியெல்லாம் அளந்துட்டு நான் வந்து பார்த்தா காணோம். யாரைய? முருகன் இருக்கிறான், நான் கொடுத்த பொட்டியை காணோம். ஓ, அந்த பண்டார பெட்டியில் இருக்கக்கூடிய சிவனையும் அந்த பொட்டியும் காணோம். பரம்பரை பொட்டி, பண்டார பொட்டி காணோம். எங்க போனது? அதுக்கப்புறம் கேக்குறேன், ஏப்பா என்னடா ஆச்சுன்னு கேட்கும் போது யாரோ ஒரு ஆகாய மண்டலத்துல இருந்து ஒரு பொல்லாத சூறை வந்தானாமா. சரி, சூறை வந்து என்னுடைய மகனை முருகனை அடிச்சு உதைச்சு அதாவதம் பண்ணி இந்த பொட்டியை கூடுறான்னு சொல்லி என் மகனை அடிச்சு உதைச்சு வாங்கிட்டு போயிட்டானா. ஏமா, ஒரு சிறிய தவறு செய்தது இல்லாமல் படிக்கு எங்க போய் மாட்டுது பாரு. அதுதானே. அதுக்கப்புறம் அதனால் அந்த அகமுகாசுரம் வந்து என்னுடைய மகனை முருகனை அடிச்சு வதச்சு அந்த பொட்டியை வாங்கிட்டு போயிட்டானாமா. சரி, அந்த விஷயத்த சொன்னாவ சின்ன பையன் தானே முருகன், அவனால சோரனை எதிர்த்து சண்டை செய்ய முடியாது. அதனால இந்த விஷயத்த சொன்ன உடனே எனக்கு தான் எல்லா விஷயம் தெரியும், நடந்தது நடக்க போறது நடந்துட்டு இருக்கிறது, முக்காலம் நடந்தவள் நான். அவன் யாரு என்னன்னு சொல்லி தன்னுடைய ஞான திருஷ்டியால கண்டுபிடிச்சு உடனே போன அந்த வனத்துக்கு ஆகாய மண்டலத்துக்கு. சரி, போய் அந்த அகமுகாசுரன் அடிச்சு உதச்சு மரியாதை கொடுத்து விடல கொண்டு போட தாயல்னு சொல்லி அடிச்சு வதச்சு அந்த பண்டார பட்டி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்னுடைய மைத்தனாய சிவபெருமான் பண்டார பெட்டிக்குள்ளாக இருக்கிறார். அந்த அகமுகாசுரன் இருந்து அந்த பண்டார பெட்டி எப்படியோ நான் மீட்டுக்கிட்டு வந்துட்டேன். சரியம்மா, இந்த பொட்டிக்குள்ளதான் உங்க மச்சனே என் புருஷன் இருக்கிறார். இருந்தால் ஒரு விஷயம் அல்லவா, என்ன இந்த உலகத்தையே இந்த பண்டார பெட்டிக்குள்ள வைத்து அடைத்தது போல் இருக்கிறது. ஆமா, இந்த நீண்ட நாளாக இருந்தால் இந்த உலகமான தாங்காது. அதனால உன்னுடைய கணவனுக்கு மறுவரம் கொடுத்து மீண்டும் சுயரூபத்தை வரும் மாதிரி செய். இல்லை என்றால் இந்த உலகமே அழிந்து போய்விடும். அதுக்குதான் அதுக்குதான் வந்திருக்கிறேன் நானு. எப்படி? அதாவது என்னன்னா இந்த நடந்த விஷயம் அது மட்டுமா, அந்த பொல்லாத அரக்கவன் என்ன பண்ணா தெரியுமா, இந்த பெட்டியை வாங்கிட்டு போய் பந்து விளையாடுவாங்கல்ல, மேல தூக்கி போட்டு கையில புடிச்சுக்கிட்டு கால 8 வதைக்கவும் கையில தூக்கி எறியவும் ஒன்னால பட சிவபெருமான் கூட பாராம அவெல்லாம் செஞ்சுட்டான். ஏமா, ஒரு பொம்பளை செஞ்ச வேலையினால அந்த சிவனே ஒரு பந்து குட்பால் மாதிரி 8 உதைக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. சிவனுக்கு கால 8 வதைக்கிறான், கையில தூக்கி போடுறான், கால் 8 வதைக்கிறான், இப்படி எல்லாம் பண்ணிட்டான் அவன் வந்து சூறன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த விஷயம் எல்லாம் எங்க வீட்டுக்காரர் உள்ள படுத்துட்டு பாத்துட்டே இருக்கிறாரு. நான் பொட்டியில் அடைச்சது, முருகன் கிட்ட கொடுத்தது, அந்த சோறை கொண்டு போனது, அவன் கால தூக்கி பந்து ஆடினது, இதெல்லாம் பாத்துட்டே இருக்கிறாரு. அவர் என்ன நினைப்பாரு, என்ன செய்வார், எல்லாம் காரணம் யாரு, நீ. நான் தானே பொண்டாட்டி தானே, அந்த சண்டால பாவி செஞ்ச வேலை தானே, இதுக்கெல்லாம் அவனை சும்மா விடலாமான்னு சொல்லி பொல்லாத கோவத்தில் இருப்பாரு என் புருஷன். ஓராண்டு காலம் இப்ப முடிய போகுது, அவரு பொட்டி விட்டு வெளியே வரத்துக்கு ரெடியா இருக்கிறாரு. அதனால வெளியே வந்தா